நடிகர் தனுஷ் அவர்கள் தானே இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் குறித்தும் இயக்குனர் பிரவீன் காந்தி என்பவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது தனுஷ் அவர்கள் போன்ற திறமையானவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் போன்றவர்களை ரோல் மாடலாக வைத்து படம் எடுக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் குடியாலும் வன்முறையாலும் தான் நாடு மோசமாக இருந்து வருகிறது. அதையே நாம படத்தில் சொல்லக்கூடாது. தயாரிப்பாளர் சங்கம் விஷால் தனுஷுக்கு கொடுத்த ரெட் கார்டு பற்றி பேசும்பொழுது இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இப்படி ஒரு புகார் வரும்பொழுது நடிகர் சங்கத்தை அழைத்து பேசியிருக்க வேண்டும். சினிமா நடிகர்களை நம்பி இருக்கும் பொழுது அவர்களுடன் நட்பாக பழகாமல் அவர்களிடம் சண்டை போடுவதால் எப்படி சரியா? மேலும் தயாரிப்பாளர் சங்கம் சொல்வது போலவே வேலை நிறுத்தமும் நடக்காது. அதற்கான காரணம் நடப்பு சங்கம் என்று ஒரு குரூப் இருந்து வருகிறது. இது இந்த குரூப்பை காலி பண்ண பார்க்கின்றது. இந்த இரண்டு குரூப்பும் காலி செய்ய சாம்பியன் என்கின்ற ஒரு குரூப் ஒன்று வேலை செய்துட்டு இருக்கு. இப்படி சங்கத்திற்குள்ள பாத்தீங்கன்னா பல குளறுபடிகள் இருப்பதால முடிந்தால் தனுஷ் மீது கை வைத்துதான் பார்க்கட்டும் எனவும் பேசியிருக்காரு. அப்படி தனுஷ் அவர்கள் மீது கை வைத்தால் கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் வருவார் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். இவர்களுடைய குடும்பங்களுக்குள் பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவர்கள் இருவரும் நல்ல உறவில் தான் இருந்து வருகிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக கலைஞர் அவர்களுடைய 100வது விழாவில் கூட இருவரும் பாத்தீங்கன்னா ஒருவருமே வாழ்த்தி கொண்டிருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டைன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.